நம்முடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, இயேசு மனிதன் மனித குலத்தின் மீட்பர் அப்படின்னு சொல்றோம். ஜீசஸ் இஸ் தி சேவியர் ஆஃப் மேன்கைண்ட். ஹி இஸ் நாட் தி சேவியர் ஆஃப் த கிரியேஷன். சேவியர் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னும் பொழுது, இந்த மேன்கைண்ட் மனித குலத்தின் மீட்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது, மனித குலம் அப்படிங்கிறதா பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், சன்ஷிப் அப்படின்னு சொல்றோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாகொடி நன்றி. இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார்? எதற்காக மரித்தார்? எதற்காக உயிரோடு எழும்பினார்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் இதை பத்தி தான் பேசுவாங்க. அவருடைய ரெசரக்ஷன், மரித்து உயிரோடு எழும்பின அது காரியம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மரித்து உயிரோடு ஆண்டவர் எழும்பினார், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்னு எல்லாருக்கும் தெரியும். இதை குறித்ததான சர்மன் நம்ம முன்னாடி நிறைய கேட்டிருப்போம். ஆனா நான் இன்னைக்கு இந்த தலைப்பை எடுத்ததுக்கான காரணம் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். எதற்காக எழும்பினார்? எதற்காக மரித்தார்? அவர் மனித குலத்தை பாதுகாப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக தான் எழும்பியிருக்கிறார். அவர் மரித்து சிலுவையில் அப்படியே மறிச்சே இல்லை. அவர் திரும்பி எழும்பி இருக்கிறார் மனித குலத்தை மீட்டெடுப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாகொடி நன்றி. எல்லா பாவங்களையும் சாபங்களையும் சாத்தானை வீழ்த்தி அவர் மரித்தார். சாத்தானை வீழ்த்துவதற்காக அவர் மரித்தார், திரும்பி எழும்பினார் மனித குலத்தை மீட்டெடுப்பதற்காக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் போவேனிலாகில் தேற்றரவாளன் வரார். தேற்றரவாளன் தான் பரிசுத்த ஆவியானவர். சோ இப்படி ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் தான் நம்மள ஒவ்வொரு நாளும் சிருஷ்டித்து பரிசுத்தப்படுத்தி இப்படியாக நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8:19 வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுத்துவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் அவருக்கு வெளிப்படுத்துவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் படைத்த மனிதனுக்கு தான் அவருடைய வெளிப்பாடுகள் அத்தனையும் கொடுப்பார். எப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அவருடைய வெளிப்பாடை கொடுப்பார்னா, அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாறுகிற பிள்ளைகளுக்கு மாத்திரமே. அந்த பிள்ளைகளுக்கு வெளிப்பாடை கொடுத்து சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான காரியத்தை செய்கிறார். அந்த மனிதனை உருவாக்கி நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்து சுவிசேஷத்தை பரப்புவதற்காக வேற படைப்புகள், எல்லா படைப்புகளும் காப்பாற்றப்பட வேண்டும். மனித குலம் மாத்திரம் கிடையாது, எல்லா படைப்புகளும் காப்பாற்றப்பட வேண்டும், எல்லா கிரீச்சர்ஸும் காப்பாற்றப்பட வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து மனித குலத்தின் மீட்பர். ஆனா அவரு வேற படைப்புகளின் மீட்பர் அல்ல, மனித குலத்தின் மீட்பர். இப்ப பாருங்க, போதகர் இருக்கிறாங்க, ஒரு தேவ பிள்ளை. ஆண்டவர் தேவ பிள்ளைகளை உருவாக்குகிறார். அந்த பிள்ளைகளின் வழியாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இது டைரக்டாவே ஆண்டவர் செய்யலாம். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை செய்தார். பூமியில செய்தார், சுவிசேஷத்தை அறிவித்தார், பிதாவை குறித்து சொல்லி கொடுத்திருக்கிறார். அடுத்து அவர் மரித்து உயிரோடு எழும்பி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றி அவர் உருவாக்கி இப்படியாக எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. சுவிசேஷம்னா என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்து
பிதாவை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து பிறருக்கு சொல்லும்படியான காரியம். அப்ப ரெசரெக்ஷன் ஆஃப் ஜீசஸ், ஆண்டுடைய உயிர்த்தெழுதல் இப்படிப்பட்டதான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. சோ நம்ம பாவத்தை குறித்து நம்ம பேசலாம். பாவம் இப்போ இப்போ ஒரு மனிதன் ஞான ஸ்நானம் எடுக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின. ஆண்டவர் சிலுவையிலே மரிக்கிறார். அதோட கம்பேர் பண்றோம். ஆண்டவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுது ஒரு மனிதன் இப்படி அந்த ஜலத்தினால் டிப்பாகி மேலே எழும்போது, டிப்பாகும் பொழுது, உள்ள முழுகும் பொழுது, ஜலத்தில் முழுகும் பொழுது பழைய காரியங்கள் ஒழிந்து இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதல் கூட சம்மதப்படுத்துறாங்க. திருப்பி இந்த ஜலத்திலிருந்து இருந்து எந்திரிக்கும் பொழுது ரெசரெக்ஷன் ஆஃப் ஜீசஸ். அவ பழைய காரியங்கள் ஒழிந்து பாவம் அதுல புதைக்கப்பட்டு அந்த மனிதன் எழும்பும் பொழுது புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். ஆண்டவர் உயிர் தெழும்போது புதிய சிருஷ்டியாக மாறுகிறான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ the creature must be delivered from the bondage of corruption. இந்த மனிதனுக்கு இருக்கிற, மனிதன் கிட்ட இருக்கிற சுபாவங்கள், அவன்கிட்ட இருக்கிற பாவ செயல்கள், அவன்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட காரியங்கள், முற்பிதாக்களின் மூலியமாய் வந்த அந்த கெட்ட குணங்கள் இப்படியாக அந்த மனித குலத்தை மீட்டெடுப்பதற்காக இயேசு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்படியான காரியத்தை செய்வதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். அது மாத்திரம் இல்ல, அவர் தேவாதி தேவன் என்று புரிய வைக்கிறதுக்காகவும் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாகொடி நன்றி. ஆண்டவர் அவர் எதற்காக பூமிக்கு வந்தார், எதற்காக எழும்பினார், எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார்னு நம்ம அன்னதினம் சிந்தித்து பார்க்க வேண்டும். So the ministry of sons of God, ministry of sons of God, ஆண்டவர் ஒரு மனிதனை பயன்படுத்துறாரு, ஒரு மனிதனை பயன்படுத்துறாரு, ஊழியம் செய்ய வைக்கிறாரு, அவருடைய உயிர்த்தெழுதலின் காரியத்தை பிரஸ்தாபப்படுத்த வைக்கிறாரு, பேச வைக்கிறாரு, பறைசாட்ட வைக்கிறாரு அப்படின்னா அவருடைய சொந்த மகனாய் இருக்கும் பொழுதுதான், ஆண்டருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுதுதான். ஹல்லேலூயா. இந்த தலைப்பு எடுத்ததுக்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார். எதற்காக உயிர் தெழுந்தார்? வாய் வார்த்தையா உயிர் தெழுந்தார் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கை போகக்கூடாது. எதற்காக உயிர் தெழுந்தார்? பாவத்தை மீட்டெடுப்பதற்காகவும் பாவிகளை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்துவதற்காகவும் அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு தரிசனங்களை கொடுத்து, தரிசனம் மூலியமாக நான் உங்களுடைய அப்பா, தேவகுமாரன் நான் தான், தேவகுமாரன் நான் தான் என்று சொல்லி ஒரு மனுஷனை விடாமல் ஆண்டவர் இப்படியாக பின்னாடியே போய்கொண்டிருக்கிறார். என் தேவன் ஒவ்வொரு மனிதன் பின்னாடியும் போய்கொண்டிருக்கிறார். அவர்தான் படைத்த தேவன் என்று சொல்லி புரிய வைக்கிறதுக்காக. இதுல பாருங்க, 95% மக்கள் அவங்க ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கே தயங்குறாங்க. 95% மக்கள் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கே தயங்குறாங்க. அந்த தயங்குற காரியங்கள் இட் இஸ் அஃபெக்டட் பை அதர் கிரீச்சர்ஸ். நம்ம குடிக்கிற தண்ணீர், நம்ம சுவாசிக்கிற காற்று, இப்படியாக இந்த அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், வளிமண்டலம் வளிமண்டலம் அப்படின்னு சொல்லி. அது நத்திங் பட் தி ஏர், தி அட்மாஸ்பியர். இதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆண்டவர் மனிதனை மாத்திரம்தான் அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தார். எல்லா படைப்புகளையும் அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கல. மனிதனை மட்டும்தான், தன்னுடைய பிள்ளையை மாத்திரம்தான் அவருடைய ரூபத்தில் சிருஷ்டித்தார். அப்போ நம்மளும் ஆண்டவரும் சேராதபடி வேற 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 ஸ்பிரிட்ஸ், வேற ஆவிகள், வேற கிரீச்சர்ஸ் இப்படியாக தடையாக இருக்கும். அந்த மனிதனும் அப்பாவும் பிள்ளையும் ஒன்று சேராதபடி பிரிப்பதற்காக வேற கிரீச்சர்ஸ், வேற படைப்புகளும் இதற்கு நம்பர் 1 இடத்துல இருக்கும். ஹல்லேலூயா.
பாருங்க, ரோமர் 8:20. சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனம் அப்படின்னும் பொழுது சுதந்திரம். சுதந்திரம். தேவனுடைய பிள்ளையால தேவனுடைய காரியங்களை செய்ய முடியும். தேவனால் எல்லாம் செய்ய முடியும். தேவனால் எல்லாம் செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும்? பிதாவானவர் அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ரைட்ஸை கொடுத்திருக்கிறார், அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார். அவருடைய கிறிஸ்துவின் அபிஷேகத்தினால எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி அதே கான்செப்ட் தான் இப்போ தேவகுமாரன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார், மனு குலத்தை பாதுகாப்பதற்காக. அப்போ manifestation of Jesus through humans, manifestation of Christ through humans to spread the gospel, to spread the resurrection of Lord Jesus Christ, அவருடைய உயிர் தெழுதலை குறித்து பேசும்படியான காரியத்தை மனித குலத்துக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அந்த அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் கிறிஸ்து இயேசுக்கு எப்படிப்பட்டதான அத்தாரிட்டியை கொடுத்தாரோ அதே அத்தாரிட்டியை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். இங்க பிள்ளைகள் அப்படின்னும் பொழுது it should be a disciple. டிசைப்பிளா இருக்க வேண்டும். பிள்ளைகள் அப்படின்னும் பொழுது டிசைப்பிளாக இருக்க வேண்டும். என்னுடைய காரியத்தை நான் தேவனுக்காக வேண்டி என்னுடைய காரியத்தை நான் ஒதுக்கி வைப்பேன். பாருங்க, யோபுனுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா யோபுக்கு பலவிதமான காரியங்கள், பிரச்சனைகள் நடந்தது, பலவிதமான சோதனைகள், டெஸ்ட் நடந்தது. சாத்தான் சேலஞ்ச் பண்றான். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோபையும் என்னையும் பிரிக்க முடியாது. இதுதான் ஆண்டவருடைய தீர்மானம். யோபுனுடைய விஷயத்தில் எவ்வளோ சோதனை வந்தாலும் யோபுவும் என்னையும் பிரிக்க முடியாது. சரிங்களா? அப்போ யோபுக்கு அநேக பிரச்சனை வந்தது. ஆனாலும் ஆண்டவரோடு கூட நிலைத்திருந்ததுனால என்னாச்சு? பழைய வாழ்க்கையை விட இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபுவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ பொறுத்து கொள்ள வேண்டும். நடக்கிற சோதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடக்கிற பிரச்சனைகளை சகிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சகித்தாரே, அவரை விட நம்மலாம் பாடுகளை அனுபவிக்கிறோமா? அவர் நொறுக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தப்பட்டது. அது போல நம்மளுடைய பாடுகள்லாம் கொஞ்சம்தான். நம்மளுடைய உலகத்துக்குரிய பாடுகள், இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் அநேகம். நம்ம படுகிற பாடுகள்லாம் கொஞ்சம் பாடுகள் தான். யோபுனுடைய பாடுகள்லாம் நம்ம பட்டிருக்கிறோமா? கிடையாது. அந்த காலத்துல எவ்வளோ பாடுகள் பட்டார்கள், எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தார்கள். ஆனாலும் கர்த்தரோடு கூட நிலைத்து ஆண்டருடைய காரியத்துக்காக, அவருடைய நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தான் அந்த பலனை புசிக்க முடிந்தது. அப்போ அவருடைய மேனிஃபெஸ்டேஷன் டு ரிடீம் தி கிரியேஷன், அவருடைய மேனிஃபெஸ்டேஷன் தேவைப்படுகிறது டு ரிடீம் தி மேன்கைண்ட். அந்த மேன்கைண்ட் தான் will redeem the creation. ஹல்லேலூயா. அப்ப எல்லா மனித குலமும், எல்லா மனிதர்களும் இயேசுனுடைய பிள்ளைகள்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் தான். ஆனா எல்லாரும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காலை வேளையில எல்லாரும் பிள்ளைகளா இருக்கிறோமா? பண்றோமா? சன்ஷிப் அப்படின்னாலே கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். சன்ஷிப் அப்படின்னாலே கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். ஒரு மகன் மகள்னா கீழ்ப்படியணும், பெற்றவர்களுக்கு கீழ்ப்படியணும். பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்தாதான் அதனுடைய பலனை புசிக்க முடியும். ஹல்லேலூயா. இதே போல ரோமர் 8:21 வாசிக்கலாம். அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படிதனார்களாகிய மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சுய இஷ்டத்தினாலே கிடையாது. இந்த சிருஷ்டியானது
not for his own likeness. கீழ்ப்படிதல், யாருக்கு கீழ்ப்படிதல் அவசியமா இருக்கிறது? தேவனுக்கு கீழ்ப்படிதல் அவசியமா இருக்கிறது, மாயைக்கு கீழ்ப்படிகிறது அல்ல. ஹல்லேலூயா. சுய விருப்பத்தின்படி, சுய எண்ணத்தின்படி சிருஷ்டிக்கிறவனுக்கு அல்ல, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. சுய இஷ்டத்துக்கு அல்ல, தேவனுடைய இஷ்டத்துக்கு கீழ்ப்படுகிறது. அந்த மக்கள் தான் அந்த சன்ஷிப், தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி மாற முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரு கொடாக்கொடி நன்றி. இப்போ எவ்ரி creature attached to me will be redeemed in the name of Jesus the Christ. Every creature, என்னை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, என்னோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு, என்னோடு கூட இருக்கிற சொந்த பந்தத்துக்கு நான் இயேசுவை குறித்து சொல்லுவேன், அவர்களை மீட்டெடுப்பேன். ரிடெம்ஷன் அப்படிங்கிறது மீட்பு, ஆத்தும மீட்பு. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு மீட்டெடுத்தா பரலோகம் சந்தோஷப்படும். ஒரு ஆத்துமா கர்த்தருக்குள்ள வந்தா பரலோகம் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. அப்போ ஆத்தும மீட்பு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சுயம் சாகணும், தேவனுக்குரிய காரியங்கள் நிறைவேறணும், சுயம் சாகணும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. பாருங்க, மார்க்கு யோவான் 3:16, மார்க் அப்புறம் வாசிக்கலாம். யோவான் 3:16 கர்த்தர் தன்னுடைய ஒரே மகன் மேல் விசுவாசம் வைக்கிற யாரும் அழிந்து போகாமல் முடிவில்லாத வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக அவரை தந்து, ஹல்லேலூயா, இந்த உலகத்தின் மேல் அன்பு காட்டினார். ஒரே பேரான குமாரனை அனுப்பி, ஒரே பேரான குமாரனை அனுப்பி அழிந்து போகாமல் முடிவில்லாத, இது வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் எடுத்து, இது பியூட்டிஃபுல்லா இருக்கு. அழிந்து போகாமல் முடிவில்லாத வாழ்க்கையை பெற வேண்டும். நித்திய ஜீவன் தான் இந்த முடிவில்லாத வாழ்க்கை. அதற்காகவே இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் அனுப்புகிறார். ஏன்னா அவர் இந்த உலகத்தின் மேல் அன்பு வைத்தார். அவர் படைத்தார், அவர் படைத்தார். ஹல்லேலூயா. சயின்டிஸ்ட் இருக்காங்க, சயின்டிஸ்ட் இன்வென்ட் பண்றாங்க, சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க இன்வென்ட் பண்ணதை, அவங்க டிஸ்கவர் பண்றத அவங்க பாதுகாக்கணும், டெஸ்ட் பண்ணணும் நினைப்பாங்க. டெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நினைப்பாங்க, செழிப்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க இன்வென்ட் பண்ணது, அவங்க டிஸ்கவர் பண்ணது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டு இன்வென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உலகத்துக்குரிய காரியத்துக்கு ஒரு சயின்டிஸ்ட் இன்வென்ட் பண்றது, அந்த சயின்டிஸ்ட் எவ்வளோ டெஸ்ட் பண்ணி பார்க்கறான், நல்லா வேலை செய்யுதா, நல்லா ஒர்க் ஆகுதா, நம்ம என்ன எதற்காக இது பயன்படும். ஒரு பல்பு இன்வென்ட் பண்றாங்கன்னா அந்த பல்பு நல்லா எரியுதா, இல்ல ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் நல்லா கூலிங் இருக்கா. அப்போ அந்த இன்வென்ட் பண்ண அந்த தயாரித்த மகன் இப்படியாக பரிசோதிக்கிறார், அது செழிப்பாக நல்லா வேலை பார்க்கறதுக்கு. இல்லைன்னா வேலை பார்க்கலன்னா முடியுமா? அப்போ தேவாதி தேவன் தான் உருவாக்கின பிள்ளைகளை இவ்விதமாக சிருஷ்டித்து உருவாக்கி, அந்த பிள்ளைகளுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் உயிர்த்தெழுந்து மீட்டெடுக்கிறார். மீட்டெடுத்து அந்த பிள்ளைகளை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாய், அதுதான் சன்ஷிப் நான் சொன்னேன், சொந்த பிள்ளைகளை மாற்றி இப்படியாக மனித குலத்தை மீட்டெடுக்கிறார். மீட்டெடுக்கிறார் எதற்காக? நித்திய ஜீவனுக்காக, நித்திய ஜீவனுக்காக. ஹல்லேலூயா. மார்க் 16ஆம் அதிகாரம் அதுல இருக்கிற 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஹல்லேலூயா. இதை நம்ம முன்னாடியே சொன்னோம். நம்மளுடைய இந்த பூமியில நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும்
ஒரு மிஷன் இருக்க வேண்டும். அந்த மிஷன் எப்படிப்பட்டதான மிஷனா இருக்க வேண்டும்னா, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசங்க ஆண்டவர் 12 சீடர்கள், 12 சீஷர்கள், இப்படியாக சீஷர்களுக்கு அவங்களுக்கு ப்ரீ ஸ்கூலிங் ட்ரெய்னிங் குடுத்து, அவங்கள காரியங்களை கற்றுக் கொடுத்து, அத்தாரிட்டிய குடுத்து, பிசாசுகளை துரத்துற பிள்ளைகளாய் நீங்க போங்க, வியாதியஸ்தர்கள் மேல கை வைங்க, சொஸ்தம் அடைவார்கள் சொல்லி அவங்கள உருவாக்கி அனுப்புகிறார். உருவாக்கி அனுப்புகிறார். அவங்க சுவிசேஷத்தையும் பரப்புறாங்க, வியாதியஸ்தர் மேல கையும் போடுறாங்க. அதே போல அவங்க சாத்தானையும் விரட்டுறாங்க. அப்போ சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பது நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ ஆண்டவருடைய சுய விருப்பம். ஆண்டவர் எதற்காக மரித்தார்? நான் தேவன். என்ன விட்டுட்டு யாரையோ வணங்குறாங்க. என்ன விட்டுட்டு யாருக்கோ அந்த கணம் போகிறது. ஆண்டவர் அவருடைய இடத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டார். கர்த்தர் அவருடைய இடத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. எந்த ஒரு சிருஷ்டிக்கும் கொடுக்க மாட்டார். எந்த ஒரு படைப்புக்கும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அவர்தான் முதல் இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால அவரை குறித்து பிறருக்கு சாட்சியாய் இருப்பது, அவரை குறித்து அவருக்காக பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது, அவரை குறித்து பிறருக்கு அவரை பற்றி சுவிசேஷத்தை பரப்புவது ஆண்டவருக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தான் நம்மளால கொடுக்க முடியும். அவரை குறித்து பிறருக்கு சொல்றது மாத்திரம்தான் அவருக்கு சந்தோஷம் கொடுக்க முடியும். நம்மளால யாராவது அவருக்காக ரத்தம் சிந்த முடியுமா? இல்ல ஒரு சின்ன காயத்தை நம்ம தாங்குவோமா? இல்ல ஏதாவது பண்ணுவோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம், வேத வசனம், உலகமெங்கும் சுவிசேஷத்தை பரப்பும்படியான காரியத்தை செய்ய வேண்டும். ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பலன் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. துதிக்க துதிக்க புது பலன், துதிக்க துதிக்க தேவ பலன். ஹல்லேலூயா. பலன் உன்னுடைய பலவீனத்தில் ஆண்டருடைய பலன் பூர்ணமாய் இருக்கிறது. என்னுடைய பலவீனத்தில் ஆண்டருடைய தேவ பலன் பூர்ணமாய் இருக்கிறது. கர்த்தர் இல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா டிசைபிள்ஸ் போறாங்க. ஒரு அதிசயம் செய்யணும், வியாதியஸ்தர்களை குணப்படுத்தணும். ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய அதிகாரத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அவருடைய அத்தாரிட்டியை அந்த டிசைபிள்ஸுக்கு கொடுக்கிறார். அவருடைய சீஷர்களுக்கு கொடுக்கிறதுனால இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் தி கிரைஸ்ட்னு சொல்லி கை வைக்கும் பொழுது வியாதியஸ்தர்கள் சொஸ்தம் அடைகிறார்கள். அப்போ கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். எப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த அத்தாரிட்டியை கொடுப்பாரு? அவருடைய சுய விருப்பத்தின்படி, அந்த டிசைபிளுடைய சுய விருப்பத்தின்படி நடக்கிறவங்களுக்கு கிடையாது, தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதான அத்தாரிட்டியை கொடுத்து ஒவ்வொரு மிராக்களுமே ஊழியம், ஒவ்வொரு அதிசயமே மீட்கிறது, ரெடம்ஷன். ஒரு வியாதியிலிருந்து ஒரு மனுஷன் குணமடைறான்னு சொன்னா ஆத்தும மீட்பு. ஒரு சாத்தான் பிடியிலிருந்து அவன் மீட்டெடுக்கப்படுறானா ஆத்தும மீட்பு. நைட்டெல்லாம் தூங்க முடியல, கனவு வருது, பாம்பு வருது, சர்ப்பத்தின் போராட்டம் இருக்கிறது, நைட்டெல்லாம் தூங்க முடியல, எங்க பார்த்தாலும் எனக்கு பிரச்சனையா இருக்கிறது, அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதா? அது ஒரு ஆத்தும மீட்பு. ஆத்தும மீட்பு. அப்போ ஆண்டவர் அந்த அதிகாரத்தை சீஷர்களுக்கு கொடுத்தபடினால்தான் அவங்க
சாத்தானை விரட்ட முடிகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. அப்போ சுவிசேஷத்தை பரப்புவதற்கு நம்ம ரெடியாக இருக்க வேண்டும், ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்போ யோவான் 1:12 வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய அத்தனை பேர்களுமே எப்படி சொல்றாரு? தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுத்தார் தான் நம்ம அத்தாரிட்டின்னு சொல்றோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். எப்படி தேவனுடைய பிள்ளைகள்? அவர் மேல விசுவாசம் இல்லாமல் இருந்தா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல முடியாது. அவர் மேல விசுவாசம் வைக்கிற பிள்ளைகள் தான் தேவனுடைய பிள்ளைகள். 1 தீமோத்தேயு 6:12 வாசிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னை உண்மையானவன் என்று நினைத்து இந்த ஊழியத்திற்கு நியமித்தபடியினால் அவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு, கிறிஸ்து இயேசு அவர் கொடுத்த இந்த ஊழியத்துக்கு நான் நன்றி சொல்லுவேன். எப்படி? அவரை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவர் யாரு? ஒரே பேரான குமாரன் என்பதற்காக சகல 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 மக்களும் அந்த மனிதர்களை மீட்டெடுப்பதற்காக பூமிக்கு இயேசு வந்தார். எதற்காக மனிதனை படைத்தார்? கர்த்தர் எதற்காக மனிதனை படைத்தார்? அவருடைய மகிமைக்கென்று படைத்தார். அவருடைய மகிமைக்கென்று பிள்ளைகளை படைத்திருக்கிறார். அப்ப அந்த மனிதன் தப்பு செய்தா, அந்த மனிதன் படைத்த தேவனை விட்டு வேற யாருக்கோ முக்கியத்துவம் கொடுத்தா தேவன் சும்மா இருப்பாரா? தேவன் சும்மா இருப்பாரா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. இப்படியாக கலாத்தியருக்கு முன்னாடி யோவான் 14 அதிகாரம் 15 வாசிக்கலாம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கற்பனை கை கொள்ளுங்கள். அவரிடத்தில் அன்பாய் இருந்தால் அவருடைய இப்போ விசுவாசிக்கிற பிள்ளைகள், தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் தேவனுடைய அன்பு, தேவனுடைய அரவணைப்பை புரிந்து கொள்ள முடியும். தேவன் மேல விசுவாசம் இல்லைன்னு சொன்னா தேவன் என்ன கொடுக்க இருக்கிறார், என்ன பேச இருக்கிறார், எதுவுமே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அடிப்படையா இருக்கிற விசுவாசத்தின் மூலியமாக தான் தேவன் என்ன கூறுகிறார், என்ன அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ், என்ன அவர் நமக்காக வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது, அந்த வாக்குத்தத்தத்தின்படி நடக்கும் பொழுதுதான் அவருடைய கற்பனைகளை நம்மளால கை கொள்ள முடியும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுதுதான் அவர் நம்மேல் பிரியமாய் இருப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்ப தீத்து 2:11 வாசிக்கலாம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, ஹல்லேலூயா, எல்லா மனிதனுக்கும் நல்ல இது விளங்கிக்கணும், எல்லா மனிதனுக்கும் ரட்சிப்பு கிடைக்கும்படியான காரியத்துக்காக. ஹல்லேலூயா. பாருங்க, God has given the authority to become the sonship as a corporate அப்படின்னு சொல்லலாம். Sonship is a corporate manifestation of the remnants. ஆண்டவர் அவருடைய ஆவியை ஊற்றி இடைப்படுகிறார் மனித குலத்தை மீட்டெடுப்பதற்காக.
பரிசுத்த ஆவியானவர் மனித குலத்துக்கு என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன், என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன். அவருடைய ஆவியை ஊற்றும் பொழுதுதான் அவர் வெளிப்படுவார். அப்போ நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளையா? நீங்க உங்க மேல ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறாரா? அபிஷேகம் வச்சிருக்கிறாரா? நீங்க இன்னொரு மனுஷனை மீட்டெடுக்க உதவி செய்வீங்க. இன்னொரு கிரீச்சரை, இன்னொரு படைப்ப மீட்டெடுக்க நீங்க உதவி செய்வீங்க. ஆண்டவர் உங்க மூலியமாக அந்த மனுஷனை மீட்டெடுப்பார். இப்ப புரியுதா? போதகர் அப்படிங்கிறவர் யாரு? ஊழியக்காரர் அப்படிங்கிறவர் யாரு? ஊழியக்காரர் யாரும் இல்ல, அவருடைய சொந்த மகன், அவருடைய டிசைபிள், அவருடைய சீஷர். அவருக்கான அதிகாரத்தை, அவருடைய அதிகாரத்தை அந்த மகனுக்கு அனுப்பி அவர் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி, நான் இந்த மகனோடு இருக்கிறேன், என்னுடைய அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறேன், இந்த மனிதன் இன்னொரு கிரீச்சரை, இன்னொரு படைப்பை மீட்டெடுப்பான். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆண்டரோடு கூட ஒன்றி இருக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு ஆண்டரோடு கூட நிலைத்து இருக்கிறோம், ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம், அவரோடு ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ the savior of man is Jesus. The savior of creation is man. Savior of man வந்து ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து தான் மனிதனுடைய மீட்பர். ஆனா மனிதன் என்ன? வேற படைப்பினுடைய மீட்பன். வேற படைப்பினுடைய மீட்பர் தான் மனிதன். ஆனா மனிதனுடைய மீட்பர் வந்து இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. Jesus Christ saves man. Man saves the creation. The salvation of man. Salvation, ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு எப்படி இருக்க வேண்டும்? ரட்சிப்பு பெற்ற மனிதன் எப்படி இருப்பான்? இயேசு கிறிஸ்துவ முன்னாடி ஏற்றுக்கொண்டிருந்திருந்தா தான் அந்த ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தாதான் அந்த ரட்சிப்பு. அப்போ படைப்புகளுடைய ரட்சிப்பு என்னது? படைப்புகளுடைய ரட்சிப்பு என்னது? இப்ப இதுதான் இந்த தலைப்புக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது எதுக்காக? மனிதனை மீட்டெடுப்பதற்காக, படைப்புகளை மீட்டெடுப்பதற்காக போடப்பட்டவன் தான் இந்த மனுஷன். அப்ப அந்த மனுஷன் யாராக மாற வேண்டும்? He should become like Jesus and be revealed to the creatures. He should be like Jesus. ஜெபிக்கணும்னா ஜெபிக்கணும், முழங்கால் போட்டு ஜெபிக்கணும், உபவாசம் இருக்கணும், பிதாவாகிய தேவனை துதிக்கணும். இப்படிப்பட்ட மனிதன் தான் will be like Jesus. பிதாவானவரை துதிக்கிற மனிதன் தான் will be like Jesus. பிதாவானவருக்கு கனம் கொடுக்கிறவன் தான் will be like Jesus. பிதாவானவர் சொல்கிறதை கேட்பதன் மதிக்கிறவனுக்கு தான் will be like Jesus. அப்படியாப்பட்ட மனிதனுக்கு தான் will be revealed to the creatures. அப்போ மனிதனுடைய மீட்புக்கு, மனிதனுடைய ரட்சிப்புக்கு இயேசு முன்னாடி அந்த மனிதனுடைய இருதயத்துல வந்திருக்கணும். ஒரு படைப்பினுடைய ரட்சிப்புக்கு மனிதனை இயேசு மாதிரி மாறணும். இல்லாட்டி அப்போ இப்ப ஆவியானவர் ஆவியை ஊற்றுகிறார்னா அநேக எக்ஸ்க்ளூசிவ் பர்ஜிங் இருக்கு அந்த மனிதனுடைய உடம்புல. சும்மா ஒரு மனுஷனுக்கு அவருடைய ஆவியை ஊற்ற மாட்டார். அந்த மனுஷனை திருத்தி, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற காரியத்தை எடுத்து, அந்த மனுஷனை ஒரு சீர்படுத்தி தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய அனாயிண்டிங்க ஊற்றுகிறார். அதுலயும் லெவல்ஸ் இருக்கு, நிறைய லெவல்ஸ் இருக்கு. நீங்க பேசிக்கா ஒரு அனாயிண்டிங்க ரிசீவ் பண்ணா அது மட்டுமே கிடையாது, நிறைய லெவல்ஸ் இருக்கு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்துல. ஹல்லேலூயா. அப்போ when we see Jesus,
we take on his likeness. இயேசு கிறிஸ்து தரிசனம் ஆகிறார். இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கிறோம்னா அவரை போலவே மாறிவிடுவோம். அவரை போலவே மாறிவிடுவோம். ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரை குறித்து நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். அவரை நீங்க தரிசனத்துல பாக்குறீங்க, இல்ல கனவுல பாக்குறீங்க, அவருடைய முகத்தை பாக்குறீங்கன்னா நிறைய லெவல்ஸ் ஆஃப் ஃபயரை நீங்க தாண்டி வந்திருக்கணும். நிறைய லெவல்ஸ் ஆஃப் ஃபயரை நீங்க தாண்டி வந்திருந்தாதான் நீங்க ஆண்டுடைய முகத்தையே பார்க்க முடியும். அதுக்குள்ள எத்தனை வனாந்தர காரியங்கள் இருக்கிறது, எத்தனை வில்டர்னஸ் இருக்கிறது, எவ்வளவு உங்களை ஐசோலேட் பண்ணி வைப்பாரு. குடும்பத்துல இருந்தே உங்களை அப்படியே பிரிச்சு ஓரமா வைப்பாரு. நிறைய பாடங்களை கற்றுக் கொடுப்பார். நிறைய நிந்தனைகள், அவமானங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனாலும் தேவன் உங்களை உருவாக்கி ஆறுதல் படுத்தி அவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். மாற்றி விடுவார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும்னா அநேக லெவல்ஸ் ஆஃப் ஃபயர், அக்கினியை கடந்து வர வேண்டும். அக்கினிக்குள்ள போடும் பொழுது ஒரு பொண்ணு கோல்டு அத பாலிஷ் பண்ண என்ன ஆகுது? பளபளப்பாய் மாறுகிறது. வைரம் தீட்ட நல்ல பளபளவென்று மாறுகிறது. அப்போ அதுல ஆண்டுடைய ஃபயர் நம்மளை உருவாக்கும், பிடமிடும். உருவாக்கி பிடமிட்டு நம்ம புதிய சிருஷ்டியாய் அவருடைய அனாயிண்டிங் ஃபயரை வைத்துதான் நம்ம மாற முடியும். அப்போ ஃபைட் அகைன்ஸ்ட் யுவர் ஃப்ளஷ், ஃபைட் அகைன்ஸ்ட் யுவர் கர்னாலிட்டி, ஃபைட் அகைன்ஸ்ட் யுவர் சின். நம்மளுடைய மாம்சத்துக்கு எதிராய் போராட வேண்டும். நம்மளுடைய பாவத்துக்கு எதிராய் போராட வேண்டும். நம்ம ஜெபிக்காமல் நிறைய பேர் இருப்பாங்க. பிரேயர்லெஸ்னஸ்னு சொல்றோம். ஜெபிக்கிறதுக்கே தோன்றது இல்லை, ஜெபிக்கவே மாட்டுறாங்க. அதுக்கு நம்ம போராடணும், கர்த்தரிடத்தில் மன்றாடணும், சொல்லணும். அதுக்கப்புறம் நம்முடைய கிரீட், நம்முடைய கெட்ட புத்திகள், கெட்ட எண்ணங்கள், இதனோட கூட போராட வேண்டும். நம்ம இதெல்லாம் போராடினாதான் in a position to overcome our flesh. நம்மளுடைய மாம்சத்துக்குரிய சிந்தனையிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுகிறார். அப்போ overcome your flesh by the Holy Ghost. Fall in love with the word of God. கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தை மேல பிரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை மேல பிரியமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் இப்படியாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். எந்த ஒரு மகன் தனக்கு கீழ்ப்படுகிறானோ சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். 100 வயதுலன்னு சொல்லும் பொழுதே நமக்கு தலை சுத்துது. 100 வயதுல ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறார். நம்ம இந்த காலத்துல எல்லாம் கேட்கவே முடியாது. அந்த 100 வயது எத்தனை அவமான நிந்தைகள் வரும். ஆண்மையே இல்லைன்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆண்மையே இல்லை, ஆபிரகாமோட ஒய்ஃப் மலடினே சொல்லியிருப்பாங்க. எத்தனை நிந்தைகள், அவமானங்கள், நீ ஆம்பளே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை என்னவா இருக்கிறது? உனக்கு குழந்தையை கொடுப்பேன். வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தாரு. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறப்பட்டது. அப்போ மாம்சத்தோடு மாம்ச சிந்தனை, ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கும் மாம்ச சிந்தனைக்கும் ஒரு போராட்டம் இருக்கும். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, உனக்கு குழந்தையை கொடுப்பேன், மாம்ச சிந்தனை அது தடுத்து போடாமல் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, அந்த வார்த்தை நிறைவேறும் பொழுது, அப்போ வேர்ட் ஆஃப் காட்னா வேதாகத்துல இருக்கிறது வேர்ட் ஆஃப் காடு. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஒரு ஜபத்துல நம்ம இருதயத்திலே பேசுவார். சில பேர்லாம் நினைக்கலாம், என்கிட்ட பேசல,
எனக்கு தரிசனம் குடுக்கல. என்னோட இருதயத்துல பேசல கிடையாதுங்க. ஆண்டவர் எல்லார்கிட்டயும் பேசிட்டு தான் இருக்காரு. கர்த்தர் எல்லார்கிட்டயும் பேசிட்டு தான் இருக்கார். எல்லாருடைய இருதயத்திலயுமே ஆண்டவர் பேசிக்கொண்டு தான் இருக்கார். எல்லாருக்குமே உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 500 நீங்க எங்கேயோ வச்சுட்டு இருப்பீங்க. எப்பயோ வச்சு மறந்துட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு அந்த ரூ. 500 கிடைக்கும். நீங்க சுத்தமா அந்த இடத்தையே மறந்துட்டு இருப்பீங்க. ஆனா தேவைப்படும் பொழுது அந்த ரூ. 500 உங்களுக்கு கண்ல காட்டுவார். ஐயோ! இந்த பழைய பர்ஸ்ல நம்ம வச்சது இப்ப நமக்கு அப்போ உங்களுக்கு அந்த ரூ. 500 தேவைப்படும். ஆண்டவர் இப்படிப்பட்டதான காரியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செய்து கொடுக்கிறார். செய்து கொடுக்கிறார். அதனால நம்ம யாரும் நம்மகிட்ட பேசல. நமக்கு யாரும் இல்ல. நான் இப்படி இருக்கிறேன்னு நினைக்கவே கூடாதுங்க. ஆண்டவர் எல்லாரோடையும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறாரு. பேசிக்கொண்டு தான் இருக்கிறாரு. மரித்து தேற்றரவாளனை அனுப்புகிறார். நான் மரிக்கலன்னா அவர் வருவாரா? அப்படின்னு வசனம் இருக்கு. நான் மரிச்சதுனால தான் நான் போகிறேன். ஆனாலும் ஒருத்தர் வருகிறார். தேற்றரவாளன். அவர் தேற்றரவாளன். தேற்றுகிற தேவன். தேற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். தேற்றுகிறவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னும் பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப சௌகரியமா இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆறுதலின் தகப்பன். ஆறுதலின் தகப்பன். பழையவைகள் ஒழிந்து போயின. பழைய 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண தப்ப நெனச்சு பார்க்காதீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த தப்பு செஞ்சேன் நெனச்சு பார்க்காதீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பழையவைகள் ஒழிந்து புது மனுஷனாய் ஒவ்வொரு நாளும் இதுதான் நமக்கு இருக்கணும் மைண்ட்ல. பழைய காரியங்கள் முடிஞ்சிருச்சு. நான் இன்னைக்கு நைட் தூங்குறேன். நாளைக்கு ஆண்டவர் எனக்கு ஜீவனோடு எழுப்புகிறார். ஜீவனோடு நான் எந்திரிக்கிறேன். புது அபிஷேகம், புது நாள், புது அபிஷேகம், புது அழைப்பு, புது வாழ்க்கை. இப்படிப்பட்டதான காரியத்தை தான் நம்ம சிந்திக்க வேண்டும். ஆனா ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ எவ்வளவோ நானு நெனச்சு இப்ப யாராச்சும் என்ன ஒரு சொல்லிட்டாங்கன்னா, அப்படியே நெனச்சுட்டே இருப்பேன். இப்போ இல்ல. முன்னாடிலாம் அந்த மாரி தான் இருந்தேன். அது நெனச்சுட்டே இருப்பேன். ஆனா இப்பலாம் எனக்கு கொஞ்சம் சொரணை கம்மியாயிட்டே வருது. சொரணை கம்மியாயிட்டே வருது. எப்படின்னா, ஆண்டவர் எவ்வளோ பாடுகளை காரி துப்புனாங்க முகத்துல. காரி துப்புனாங்க. கல்வாரி சிலுவையில அவர் அறையப்படும் பொழுது, ஆல்மோஸ்ட் அடிச்சு, அவர இடிச்சு, ராட்ல அடிச்சு, என்னென்னமோ பண்ணி அப்பவே அவருக்கு நெறைய ப்ளீடிங் அவருக்கு. ரத்தம் அப்படியே வெளியேறி கொண்டிருந்தது. ஆனாலும் தேவன் என்ன பண்ணாரு? சகித்தார், சகித்தார், சகித்தார். நடக்கவே முடியல. சிலுவைய சுமக்கவே முடியல. எல்லாம் வலி, வேதனை. நம்ம பாருங்க நம்மள யாராவது ஒருத்தரு அடிச்சாங்கன்னா, ஒரே ஒரு குத்து குத்துனாங்கன்னா எவ்வளவு வலிக்கும். அது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஸ்வெல்லிங் இருக்கும். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, அப்படியே பிளட் கிளாட் ஆயிடும். ஆனா ஆண்டவர் சிலுவை பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்டதான வேதனைகள், கஷ்டங்களை சிலுவையே சுமக்க முடியல. அப்போ பிதாவானவர் என்னுடைய சொந்த மகன் என்னுடைய சொந்த மகன் அவருக்கு எவ்வளவு வெஞ்சன்ஸ் இருக்கும். வெஞ்சன்ஸ்னா உங்கள பழி வாங்க போறதில்ல. நல்லா சிந்திக்கணும் நான் சொல்ற காரியத்த. அப்ப எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பாரு பிதாவானவர். ஓ! இந்த மனிதனுக்காக, எல்லா மக்களுக்காக என்னுடைய ஒரே பேரான குமாரன் இப்படியாப்பட்டதான வேதனையை அனுபவித்து, நொறுக்கப்பட்டு, கிழிக்கப்பட்டு, அப்படியே ஒரு ரோஜா பூ அப்படியே கிரஷ் பண்ணா எப்படி கசங்கி அதுபோல அழகும், சௌந்தரியமும் நிறைந்த தேவன் நொறுக்கப்பட்டார் உங்களுக்காகவும், எனக்காகவும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஈஸ்டர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குட் ஃப்ரைடேன்னும் பொழுது நமக்கு அப்படியே துக்கம். ஆண்டவர் இவ்வளோ ரத்தம் சிந்தார் நமக்காக. ஒரு கில்ட்டியா இருக்கும் நமக்கு அது நினைக்கும் பொழுது. ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். இப்படியா நம்மளாம் அதுக்கு தகுதியா? நமக்காக இப்படிலாம் பண்ணிட்டாரே. ஆனா இந்த ரெசரக்ஷன் டே சண்டே, இந்த உயிர்த்தெழுதலின் நாள் அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார். ஆண்டவர் வெற்றி சிறந்தார். உலகத்தையே ஜெயித்தார். இந்த உலகத்தின் மேல அன்பு வைத்ததனால் இந்த உலகத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார். ஹல்லேலூயா. நம்ம வேதாகமத்துக்குரிய வேத வசனங்கள், அந்த வசனங்களை நேசிக்கும் பொழுது
தேவன் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். அதனால ஹோலி கோஸ்ட் அவருடைய உணர்வு, அவருடைய ஃபீல் பண்ணோம்னா மைல்டாவும் நமக்கு பூ போல் அபிஷேகிப்பார். அந்த ஜென்டில்னஸ் இருக்கும். சில டைம் நல்லா விகரஸாவும் இருக்கும், ஹெவி அனாயிண்டிங்காவும் இருக்கும். பூ போல பனி போலவும் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லார்கிட்டயும் பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லா மனிதனுமே எப்படிப்பட்ட மனிதனாய் மாற வேண்டும்? சொந்த மகனாய் மாற வேண்டும். அந்த சன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். அந்த அதிகாரத்தை வைத்து நீங்க சர்ப்பங்களை மிதிக்கவும். ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கா 10:19 இருக்கு, சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும் ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். யாருக்கு அதிகாரத்தை கொடுப்பார்? டிசைபிளுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். நம்ம வேதாகமத்தில் நிறைய வார்த்தைகள் இருக்கு, எல்லாமே நமக்குன்னு சொல்லி எடுத்துக்க கூடாது. இந்த பர்டிகுலர் லூக் 10:19 யாருக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை? டிசைபிளுக்காக. அப்ப எல்லாரும் டிசைபிள்னா ஆண்டோடைய சிலுவையை சுமக்கணும். எல்லாரும் பிள்ளைனா ஆண்டோடைய சிலுவையை சுமக்கணும். ஆண்டவர் பட்ட பாடுகளை உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் எவ்வளவு பாடுகளை பட்டார். நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்கன்னு சொன்னா உங்க குடும்பமே உங்களுக்கு எதிராக இருக்கும். நீங்க இயேசுவை நேசிக்கிற உங்க ஃப்ரெண்டு, உங்களுடைய சொந்த நண்பர்கள், பழகின நண்பர்கள் எதிராளியாய் மாறுவார்கள். சகிக்கணும். உலகமே உங்களுக்கு எதிராய் நிற்கும். ரெடியா இருக்கிறோமா? உலகம் எதிராய் நிற்கும், நம்ம ரெடியா இருக்கிறோமா? அப்படியேப்பட்ட பிள்ளைகள் தான் ஆண்டருடைய பிள்ளைகளாய், டிசைபிளாய், சீஷர்களாய் மாறுவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அவருடைய வல்லமையை யாருக்கு கொடுக்கிறார்? சிஷ்யர்களுக்கு கொடுக்கிறார். எல்லாருக்கும் கிடைக்காது. இட் இஸ் நாட் சீப்லி அவைலபிள் ஆன் தி ரோட். ஒரு ரோட்ல அப்படியே ஆண்டருடைய வல்லமை அவைலபிள் கிடையாது. இட் இஸ் வெரி 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 ப்ரீஷியஸ். அவருடைய வல்லமை மிகவும் 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 சிறந்ததா இருக்கிறது. யாருக்கு கொடுக்கிறார்? சிலுவையை சுமக்கிற, நீ நேசிக்கிறியா? என் பின்னாடி வாப்பா. அவங்கதான் ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் போவேன் சர்ச்சுக்கு, ஆனா சும்மா போவேன், அவங்களுக்கு கிடையாது. நான் போவேன் தேவாலயத்துக்கு, ஆனா வேடிக்கை பார்ப்பேன், அவங்களுக்கு கிடையாது. நான் போவேன் தேவாலயத்துக்கு, ஆனா நாளைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகுது அதை சிந்திப்பேன், அவங்களுக்கு கிடையாது. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பேன், நான் தேவாலயத்துக்கு போவேன், ஆனா என் சுய விருப்பத்தை சாகடிக்க மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு கிடையாது அத்தாரிட்டி. சொல்றவங்களுக்கு கிடையாது வல்லமை. கர்த்தருடைய வல்லமை வேணுமா? சிலுவையை சுமந்து போங்க. 12 சீஷர்கள் சிலுவையை சுமந்த ஆண்டரை பின்பற்றினார்கள். கல்லடி, மேடு பள்ளம், முள்ளு, கரடு முரடு, கஷ்டம்தான், காலில் முள்ளு குத்தும், ரத்தம் வரும், ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறோமா? இப்படியப்பட்டதான காரியத்தை சுமக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஒரு நாள் அவங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் நிச்சயமாகவே வைப்பார். ஹல்லேலூயா. உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவர் வைக்கிறார் பாருங்க, ஒரு மேன்மை உங்களுக்கு காட்டுறாரு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஆண்டவருடைய ரிசரக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆண்டவர் மரித்து ஜெயித்தவர், 3ஆம் நாள் மரித்து ஜெயித்தவர்னா ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயித்தார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மரித்து ஜெயிக்கிறீங்க, பழையவைகள் ஒழிந்து போய் நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா அப்ப அது ஒரு மேன்மை. உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவர் உங்களை வைக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுதலின் நாள் எப்படியாப்பட்ட நாளாய் நமக்கு இருக்க வேண்டும்? வெற்றி சிறந்த நாள். நான் ஜெயித்தேன், ஆண்டவரை வைத்து ஜெயித்தேன். நான் ஜெயிக்க பிறந்தவள், நான் ஜெயிக்க பிறந்தவன். என் தேவனுக்காக நான் சுவிசேஷத்தை பரப்புவேன். ஏன் தெரியுமா?
மனித குலத்துக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். மனித குலத்தை மீட்டெடுப்பதற்காக இயேசு வந்தார். நான் அதே ஜாதி, மனித ஜாதி. அப்போ நான் இயேசுவை பின்பற்றுவேன். நான் இயேசு சுமந்த சிலுவையை சுமப்பேன். அடி வாங்குவோம். ஜீசஸே கடவுள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க கடவுள் தான், அவர் தான் தெய்வம்னு சொன்னா அடிப்பாங்க, உங்களை மிதிப்பாங்க. ஆனா கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கவே கூடாது. விட்டு கொடுக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து தான் எனக்கு. இப்படி நம்ம நிற்கும் பொழுது நிச்சயமாகவே மேன்மை இருக்கிறது. நிச்சயமாகவே மேன்மை இருக்கிறது. அதனால நம்ம எல்லாரும் தீர்மானம் எடுத்துக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நாள் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா இயேசுவை வைத்து தான் ஜெயிக்க முடியும். இயேசு எப்படி ஜெயித்தார்? பிதாவை வைத்து ஜெயித்தார். நம்ம எப்படி ஜெயிக்கணும்? இயேசுவை வைத்து ஜெயிக்கணும். அப்போ இயேசு வைத்து ஜெயிக்கும் பொழுதுதான் நம்ம வேற படைப்புகளை மீட்டெடுக்க முடியும். வேற பிள்ளைகளை மீட்டெடுக்க முடியும். இப்ப இந்த வேலையை தான் ஆண்டவரால் ஆண்டவர் பயன்படுத்துகிற பிள்ளைகளை வைத்து ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார் வேற மனிதனை மீட்டெடுப்பதற்காக. ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் அபிஷேகிக்கிறார் இன்னொரு மனிதனை மீட்டெடுப்பதற்காக. ஹல்லேலூயா. அப்ப அவர் பரிசுத்த ஆவியானவர் அங்க செயல்படணும். அந்த மனுஷனுக்கு அந்த அபிஷேகம் நிச்சயமா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த மனுஷனால இன்னொரு படைப்பை மீட்டெடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ தேவகுமாரனாகிய இயேசு நமக்கு பிதா கொடுத்திருக்கிறார். அந்த இயேசுவை பின்பற்றி நம்முடைய தேவாதி தேவனை பின்பற்றி வாழும் பொழுது இந்த உலகத்தையே ஜெயித்தவர், இந்த உலகத்தையே இந்த சாத்தானை ஜெயித்தவர். நம்மளும் என்ன பண்ணணும்? சாத்தானை ஜெயிக்கணும். சாத்தானை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. யோபு கடைசியில சாத்தானை ஜெயிச்சாரா இல்லையா? ஜெயிச்சாரு. யோபுடைய சரித்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது போல இருந்தா எல்லாம் ஓடி போயிருவாங்க. துண்டை காணும் துணியை காணும் ஓடி போயிருவாங்க. ஆனா இயேசு யோபு சகித்து 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 ரெட்டிப்பான நன்மை பெற்ற ஒரு தேவ மனிதனாய் காணப்பட்டார். எல்லாம் திரும்பி கிடைச்சது. இழந்த அத்தனையும் திரும்பி கிடைத்தது. அப்போ கர்த்தருடைய செய்கைகள், அவருடைய பிளான்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா we have to wait for the period. We have to wait for the doing of God. Hallelujah. அப்போ இந்த நாள் நமக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுக்கிறது. என்ன கற்றுக் கொடுக்கிறது? தேவனோடு கூட இருப்பது, தேவனோடு கூட நீடித்து வாழ்வதுதான் நித்திய ஜீவனுக்கென்று சொல்லி கர்த்தர் நம்மை பிதாவினிடத்தில் சேர்ப்பார். அதர்வைஸ் அவரே வழியும் சத்தியமாய் ஜீவனமாய் இருக்கிறார். அவரே ஜீவனமாய் இருக்கிறார். அவ இல்லாமல் நம்ம பிதாவை பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஃபீட்பேக் கொடுக்கணும், மார்க் போடணும். இந்த மகள் தகுதியுள்ளவள் பரலோகத்துக்கு, இந்த மகன் தகுதி உள்ளவன் அப்படின்னு சொல்லி இயேசு ஃபீட்பேக் கொடுத்தாதான் பிதாவானவர் அதை ஒத்துக்குவாரு. இல்லைன்னா தேர் வில் பி அ வெஞ்சன்ஸ். இவன் பாவி, இவன் ரிஜெக்டட். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவை நம்ம பிரியப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அப்பதான் நமக்கு பரலோகத்துல மார்க் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. இன்னும் கூட நிறைய இருக்குங்க. ஆண்டவர் மீட்பர் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் வருஷம் முழுக்கும். சரிங்களா? நன்றி. நம்ம டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னும் வேற ஒரு தலைப்பு எடுத்து அடுத்து செஷன்ஸ்ல நம்ம பேசலாம். அதனால எல்லாருக்கும் நான் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள்ல நம்ம என்ன ஒரே ஒரு விஷயம் பண்ணணும்? நம்ம ஜெயிக்கணும். கர்த்தரை வைத்து ஜெயிக்கணும். சாத்தானை மிதிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. நான் ஒரு சின்ன ஜெபத்தை செய்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.
ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் மரித்தீர், உயிரோடு எழும்பினீர். எதற்காக? எங்களுக்காக, எங்களுக்காக சாத்தானை வீழ்த்தி, ஆண்டவரே எங்களை வாழ வைப்பதற்காக, எங்களுக்காக, நித்திய ஜீவனுக்காக இப்படியாக எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க. இது யூடியூப்ல போஸ்ட் பண்ணும் பொழுது, இதை கேட்கும் பொழுது அவனுடைய இருதயத்துல நீங்க பேசுங்க. அவங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க வழி நடத்துங்க. அப்பா, நீங்க இல்லாம ஒரு நாள் கூட எங்களால இருக்க முடியாது. நீங்க இல்லனா எங்களுடைய ஜீவன் இராது. தலையில இருக்கிற ஒரு ஒரு முடியும் நீங்க எண்ணி வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க இல்லனா எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்பா. நீங்க உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிற தேவன். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க தகுதிப்படுத்துங்க. நீங்க தகுதிப்படுத்தி ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கென்று சொல்லி வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லாரையும் உடைய பாதத்தில் தருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நீர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி புரியும்படியான காரியத்தை நீங்க செய்யுங்கப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. நான் கேட்க மறந்தது எல்லாம் உடைய பாதத்தில் தருகிறோம். உம்மை மாத்திரம் உயர்த்தி எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். Praise the Lord. Happy Easter. Thanks for joining this service. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கு. Thank you. Praise the Lord.